ஆல் வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல. ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். ஸோ நான் கொடுக்குற லெவல்ஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணப்போ தான் ட்ரேட் எடுக்கணும். அது மாதிரி ட்ரேட் எடுக்காதீங்க. இட் இஸ் ரிக்வஸ்டட். ப்ளீஸ் ஆப்ஷன்ஸ் படிக்கலாம், அதை ட்ரேட் பண்ணாதீங்க. இட் கண்டெயின்ஸ் ஹை ரிஸ்கி. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான என்ன நடந்ததுன்னு போவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு எந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலான்றது வில் சி. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பாருங்கள், நிஃப்டியில் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் அப் இருந்தது. பட் இட் வெண்ட் அப் வெரி பிக் கேப் அப் போயிட்டு நான் இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு இங்கேருந்து போகும்னு நினச்சேன். பட் அகைன் இட் வெண்ட் அப் எக்ஸாக்டாக நம்ம லெவலில் இட் டுக் அ சப்போர்ட். ஓகே, தென் ஸ்டார்டட் மூவிங் ஆன். ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆச்சு. கிட்டத்தட்ட நான் மார்னிங்கே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட குரூப்பில் கொடுத்துருந்தது, ஐ மீன் டெலிகிராமில். இதோட ஆக்சுவல் மூவ் ஒரு 12:30க்கு அப்புறம் 12:30 1 மணிக்கு அப்புறம் தான் கிடச்சிது. திடீர்னு அவ்வளோ நேரமாக ஃபைட்டிங் நடந்துட்டு இருந்தது. நான் குரூப்லேயும் கிளியராக போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. புல்ஸ் அண்ட் பியர்ஸ் செமையாக ஃபைட் பண்ணுறாங்க. சைட்வேஸ் மார்க்கெட் தெரியுதுன்ட்டு மார்னிங் போட்டு கரெக்டாக 12:30 1 o'clock அப்புறம் ரொம்ப பெரிய கேண்டில் வெறும் இல்லை, வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இட் ஸ்டார்டட் ஷூட்டிங் அப் ஜஸ்ட் லைக் ஒரு ட்ராப் மாதிரி. ஸோ கீழே வரும் நிறைய பேர் வந்து புட்டு எடுத்திருப்பீங்க. ஐ கிளியர் கட் சைடு இந்த மார்னிங் இட் செல்ஃப் நான் சொல்லியிருந்தேன், யாரெல்லாம் செல் பண்ணணுமோ அவங்க வந்து புட்டை செல் பண்ணுங்க. மார்க்கெட் சைடு வைஸ் டுவர்ட்ஸ் அப் சைடு. எத்தனை பேர் இதை நீங்கள் வாட்ச் பண்ணீங்க சொல்லுங்கள்? சைடு வைஸ் டுவர்ட்ஸ் அப் சைடு. மார்க்கெட்டில் சைடு வைஸ்லேருந்து அப் சைடு போகுது. பையிங் மார்க்கெட் இல்லை, இட் இஸ் அ செல்லிங் மார்க்கெட். கிளியர் கட்டாக நான் மெசேஜ் போட்டிருந்தேன் என் டெலிகிராம் குரூப்பில். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் பாருங்கள், இவ்வளோ நேரம் 12 வரைக்கும் சஸ்டெயின் ஆகிருக்கும். நீங்கள் பை மட்டும் பண்ணியிருந்தீங்க சொல்லியிருப்பீங்க, சார் இங்கே சூப்பராக போச்சு இல்லை சார், நீங்கள் பை பண்ணி உங்கள் தீட்டாட்டிக்கே சாப்பிட்ருக்கோம் உங்களை. பட் அவ்வளோ அழகான ஒரு மூவ் இங்கேருந்து போயிட்டு எல்லாரையும் வச்சு செஞ்சிருச்சு. சொன்ன மாதிரியே பாருங்கள், இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். சொன்ன மாதிரி லெவல் சஸ்டெயின் ஆச்சு, அடுத்த லெவல் டார்கெட் ஆச்சு, அடுத்த டார்கெட் ஆச்சு. ஆல் தோஸ் டார்கெட்ஸ் நான் கொடுத்தது 3 டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அது எப்படி சார், நான் கொடுத்த 3 தான் கொடுத்துருக்கேன், அந்த 3மே அச்சீவ் ஆயிடுச்சு. எப்போ நான் 1 கொடுக்குறேன்னா 1 அச்சீவ் ஆயிடுது, எப்போ 2 கொடுக்குறேன்னா 2 அச்சீவ் ஆயிடுது. ஹவு கம்? வில் லேர்ன் ஆல் திஸ் திங்ஸ். நான் இங்கேருந்தே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இப்படியே மூவ் ஆகும்னு நினச்சோம். பட் ஆனால் அது ஒரு சூப்பரான ஒரு மூவ், ஒரு புல் பேக் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு போச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு மூவை நான் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன கொடுத்துருந்தேன்னா, சார் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்ணிடுங்க, யாரெல்லாம் செல்லர் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் புட்டை செல் பண்ணுங்க, இட் இஸ் மார்க்கெட்டோட மூவ் நல்லா இருக்கும் அப்படின்னு. ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் ஆகி இந்த ஒரு மொமெண்டம் வந்தது. ஸோ சொன்ன மாதிரியே நம்ம டார்கெட்ஸும் ஹிட் ஆச்சு, சொன்ன மாதிரி லெவல்ஸ் அச்சீவ்ட். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டியில் நம்ம நடந்து. வாட் அபவுட் த பேங்க் நிஃப்டி? ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், சொன்ன லெவல் அகெயின் கீழே வந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு, இது ரொம்ப நேரம் பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், இவ்வளோ நேரம் சஸ்டெயின் கீழேயே போக விடலை, வந்தது திரும்ப உள்ளே போகுது. இவ்வளோ நேரம் இது பண்ண அப்புறம் கடைசியில் ஜஸ்ட் ஒரு ட்ராப் மூவ் மாதிரி ஒரு மூவ் வந்து மேலே உங்களுக்கு கொடுத்துட்ருச்சு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுச்சு, அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு ட்ராப் மேலே போச்சு. இங்கே ஒரு கடைசியாக ஒரு மொமெண்டம் போட்டு சும்மா ஒரு ட்ராப். அதாவது மார்க்கெட்டில் ஒரு ஒன் சைடு மொமெண்டம் வரல. இங்கே வந்து பேரிஷ், இங்கே புல்லிஷ், திரும்ப பேரிஷ், திரும்ப அப்படியே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப இது மேலே புல்லிஷ் மாதிரி போயிட்டு திரும்ப பேரிஷ், அப்படியே போயிட்டு என்னமோ. ஸோ அவாய்டட். நீங்கள் பார்க்கலாம் சார், மார்க்கெட் பாருங்கள், இந்த மொமெண்டம் 814லேருந்து 157 வரைக்கும் போயிருக்குன்னு. சிம்பிள், அவாய்ட் திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட். மார்னிங்கே நான் பார்த்துட்டேன், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் தீஸ் டைப் ஆஃப் ட்ரேட்ஸ். மார்க்கெட்டில் மார்னிங் வந்தால் மொமெண்டம் வந்ததா, ஐ எம் அ FIDI ட்ரேடர். என்னை பொறுத்த வரைக்கும் அழகாக முடித்தோமா, 10 o'clock முடித்தோமா, ஜஸ்ட் கோ அண்ட் லுக் அவுட் டு ஜாப். நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஐ வில் ரிகவர் இட், டோன்ட் வரி. ஓகே, நீங்கள் நிறைய பேர் அன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருந்தீங்க, நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் கேம். என்றைக்கு நீங்கள் இது புரியுதோ, வில் பி வெரி குட் ட்ரேடர்.
எதனால் கால்ஸ் கொடுக்குறேன், எதனால் உங்களுக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகுது, எதனால் வந்து நான் எக்ஸிட் பண்ண சொல்கிறேன், முதல்லே தெரிஞ்சிடும் எல்லாமே. அண்ட் வி கோயிங் டு லேர்ன் ஆல் தோஸ் டெக்னிக்ஸ். கண்ணு முன்னாடியே தெரியும், ஈஸியாக தெரியும் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. நான் மார்னிங் சொன்னேன், நடந்தது 11:30 12:30 வரைக்கும் அது நடந்தது பாருங்கள் இன்றைக்கி. நான் 10 o'clock சொல்லிட்டேன், அடுத்த 2 மணி நேரத்தில் நடக்க போகுதுன்னு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இஃப் யூ ஆர் அ செல்லர், அந்த 2 ஹவர்ஸோட ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு டவுட்டே வேணாம். இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி ஃபேண்டாஸ்டிக் மூவ். பட் யூ ஷுட் லேர்ன். ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள், நாட் இன்ட்ரெஸ்டட் நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இப்போ இதை பற்றி பேசி ஒரு யூஸ் இல்லை. ஸோ வாங்க நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸ்குள்ளே போவோம். ஸோ டுமாரோ லெவல்ஸ் ப்ளீஸ் நோட் இட் டவுன். நிஃப்டியோட லெவல்ஸ் 23,329 அண்ட் 23,276. நிறைய பேர் கேட்பீங்க, சார் மார்க்கெட் புல்லிஷ் போக ஆரம்பிச்சிடுச்சு, மேலே போகுமா? நாட் கேரண்டீடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஷூட் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. சம் டேஸ் பெரிய பெரிய கேப்பு ஃபில் ஆகாமல் விட்டு போயிருக்கு. ஓகே, பட் அது எப்போ ஃபில் ஆகும்னு நமக்கு தெரியாது. பட் வி ஆர் அ இன்ட்ராடே ட்ரேடர். ஸோ நம்ம அவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் அப். ஓகே, ஸோ 23,329 23,276 இது அப்சைட் ஜோன், அண்ட் ரைட் அவுட் த டவுன் சைட் ஜோன் விச் இஸ் 23,061 and 23,033. ஓகே டன். ஸோ இந்த லெவல்ஸ்குள்ள மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணுறது தான் பாருங்கள், இந்த ஒரு ஏரியா, இந்த ஒரு ஏரியா. ஓகே, வெரி குட். அதை விட்ட இந்த ஒரு ஏரியா, தென் இந்த ஏரியா. ஸோ மார்க்கெட்டில் கேப் அப் இருக்க ஒரு காரணத்தினால, ஸோ இந்த லெவலில் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 217. ஒரு புல் பேக் எடுத்து இது 188 தப்பி தரும். 188 உடஞ்சிச்சுன்னா சூப்பரான ஒரு மூவ் அப் டு இது வரைக்கும் திரும்ப இதே லெவலில் வந்துடும். ஓகே ஃபைன். மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும், டவுட் இல்லை, மொமெண்டம் இருக்கும். பிகாஸ் எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் இந்த கேப்பில் இல்லை, இதை தவிர. ஓகே, இதை தவிர எந்த ப்ரைஸ் ஆக்ஷனும் இல்லை. ஓகே டன். சப்போஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், கால் சைட் போகலாம். இதுக்கு மேலே சஸ்டைன் கால் சைட் போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,388, செகண்ட் டார்கெட் 23,409. நல்லா பாருங்கள், இதுக்கு மேலே சஸ்டைன் ஆனால் நிஜமால ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப நல்ல மூவ். டைரெக்டாக உங்களுக்கு 23,566 கிட்ட கொண்டு போயிடும். 23,566. கிளியர். அவசரப்பட்டு அந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. மார்னிங் தெரியுது, ஓகே திஸ் so and so இஸ் ஹேப்பனிங், பார்த்துக்கலாம், வாட் எவர். ஸோ தேர்ட், பட் எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு, திஸ் இஸ் அவர் லெவல். சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஸ்டார்ட் மூவிங் எடுத்துச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 23,190, சாரி 188 புல் பேக், அதுக்கப்புறம் 217. ஸோ அதையும் சஸ்டெயின் ஆச்சுன்னா அவர் அப்சைட் டார்கெட். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆயிடுச்சு இந்த லெவல், இது கீழே, இதுலேயும் இது வரைக்கும் டார்கெட் அவ்வளோதான். ஏன்னா கண்டினியூஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ மெனி சப்போர்ட்ஸ் ஆர் தேர். ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் வந்து பெருசாக புட்டுன்னு போயிடாதீங்க. இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் 974 வரைக்கும் நீங்கள் உங்கள் டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் எப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ தென் யூ கேன் வெரி வெல் கோ ஃபார் அ கால் சைட். டில் தென் நோ ட்ரேட். ஓகே, மார்க்கெட் சப்போஸ் ஃப்ளாட்டாக இருந்துட்டு சைட்வைஸ் போச்சுன்னா டோன்ட் எவர் ட்ரேட். அப்படியே எடுக்கணும்னா 10 o'clock மேலே எடுங்க. கிளியர். ஐ ஹோப் உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட ஆன்சர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், அப்சைட்ஸ் எவ்வளோ எழுதிவாங்க, 50,274, 50,216. டவுன் சைட் ஜோன் which is 49,855 and 49,831.
ஸோ இதுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. வெரி வெரி க்ரூஷியல் ஜோன். ஸோ நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப். நோ ப்ராப்ளம், கேப் அப். பட் கேப் அப்பில் பாருங்கள், முக்கியமான விஷயம், முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி 50,300 மேலே போனால் மட்டுமே தான் நீங்கள் கால் செட் போகணும். 633 வரைக்கும் டார்கெட். இல்லைனா ஐ ஃபீல் பேங்க் நிஃப்டி பாருங்கள், இவ்வளோ ரொம்ப டைட்டான ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ இட் குட் பி எ சைட்வேஸ் ஆல்சோ. பேங்க் நிஃப்டி நான் சைட்வேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் எனி காஸ்ட் மார்க்கெட் சப்போஸ் இது கீழே வந்துச்சுன்னா 50,059க்கு கீழே வந்துச்சுன்னா இட் வில் கிவ் வெரி குட் புட் மூவ் அப் டு ஹியர். இதுக்கப்புறம் நீங்கள் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா பாருங்கள், கண்டினியூஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது, ஹையர் ஜோன். ஸோ உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்கணும்? ஒன்று இங்கே இருக்கணும், இல்லை இங்கே இருக்கணும். அதர்வைஸ் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஹியர். ஓகே, ஸோ இந்த இடத்துல மட்டும் வந்தால் நீங்கள் ட்ரேட் எடுக்க, தேர் ஒன்ட் பி எனி இஷ்யூஸ். அதர்வைஸ் யூ வில் பி ஹேவிங் ட்ரபிள். பிகாஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பிடிச்சி டைட் ஆயிரும். கிளியர்? ஓகே, டன். ஸோ இதுவும் சொல்லியாச்சு, இதுவும் சொல்லியாச்சு. சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் எடுத்து சஸ்டெயின் ஆகுதுன்னா நிஜமாக பாருங்கள், நிறைய ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 50,059, அகைன் ட்ரெயிலிங் அப்படியே போயிட்டு நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஜோனுக்கு போயிடும். சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்துடாதீங்க. இட் குட் பி எ ட்ராப் ஆல்சோ. ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் எடுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களை சேவ் பண்ணிட்டேன், உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஹவ் ஐ சேவ்ட் யூ. கரெக்டான டைம் சொன்னேன், கரெக்டான டைமில் சேவ் பண்ணேன். காஸ்ட் வாஷ் வந்து நிறைய பேர் எக்ஸிட் பண்ணிங்க, நோ ப்ராப்ளம். நமக்கு ரிஸ்க் ஃப்ரீ ப்ராஃபிட் தான் வேணும். ரிஸ்க் எடுத்து பண்ணுற ப்ராஃபிட் நமக்கு தேவையே இல்லை. மார்க்கெட் போகட்டும், விடுங்க, நோ இஷ்யூ. சம்டைம்ஸ் உங்களுக்கெல்லாம் 10-15 மினிட்ஸில் உங்கள் டார்கெட் ஹிட் ஆயிரும். அந்த மாதிரிலாம் கிடைக்கும், நாள் இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்னனால மார்க்கெட் வந்து ஒரு 2-3 டேஸாக ஒரு வெரி டைட் ரேஞ்சை சுற்றிக்கிட்டு இருக்கு. தட்ஸ் த ஒன்லி ரீசன். மார்க்கெட்டில் இன்னும் ஒரு பர்டிகுலர் மொமெண்டம் ஒன்று கிடைக்கல, ஒரு டைரக்ஷன் கிடைக்கல. நீங்கள் புல்லிஷ் நினைக்கிறீங்க, இட் இஸ் நாட். ஸ்டில் ஹையர் ப்ரைஸில் பெரிய பெரிய கேண்டில்ஸ் மேலே போக பெரிய கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. தெர் வாஸ் நோ ஸ்லோ மொமெண்டம், ஷார்ப் மொமெண்டம் இருக்குது. ஸோ எனி டைம் anything can happen. So be cautious. So that's all about my answers. All the best. Take care. Please do comments and have a good day and happy trading. Thank you.